ஹாய் கைஸ், வெல்கம் டு கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி எவன் கையில் இருந்தாங்க வில்லன் நான் தான்டா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபேக் டு இந்த வயலன்ஸான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி 100 ரீச் ஆகணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா இதை க்ரூக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். க்ரூக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தீஃபில் ஒன்று கூட முடிக்கல. அடுத்து நம்ம ஸ்டோரி மோடில் பார்த்தீங்கன்னா கோயிங் ஃபார் கோல்டு முடிக்கலான்னு பார்த்தோம். அதை முடிக்கவே முடியல. அது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது பார்த்தீங்கன்னா கொண்டுக்கிட்டே இருந்தாங்க. நம்மளால் 3 மில்லியன் நான் சம்பாதிக்கவே முடியல. ஸோ இந்த வாட்டியாச்சு இல்லை வேணாம், ஃபஸ்ட்டு ஈஸியானதை பார்த்துருவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா சரி வரல. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியானதை பார்த்துருவோம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா கேம்பெயினில் அந்த தீஃப் பார்த்துருவோம். நம்ம தீஃப் ஃபஸ்ட்டே பார்த்துருவோம். அதான் ஈஸியெல்லாம் ரொம்ப நேரம் அதை ஆக்கிட்டு இருப்போம். ராக்கெட் மேன் அதை கொடுத்துருக்கானுங்க, கில் ரெட் டிஃபெண்ட் ப்ளூ, அவ்வளோதான். அது ராக்கெட் மேன்னா ஃபுல்லாக ராக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. ராக்கெட்னா கண்டிப்பாக நம்ம ஈஸி, பிகாஸ் பார்த்தீங்கன்னா ராக்கெட் நம்ம தூரத்துலேருந்தே அடிக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ சீரம் பார்த்தீங்கன்னா போம் சீரம் கொண்டு இங்கே ஒருத்தர் இருக்காங்க ஈஸ். நான் நசிக்கிட்டான். அதான் ஒருத்தனை கொண்டுட்டோம் ஈஸ். இவன் நம்மளை சுடுறாங்க ஈஸ். இவன் சுடுற கிளைடு நம்மளை சுடுறான். வாங்கடா கிளைடு வாங்கடா. இத்தனை பேர் வரானுங்க. ஐயோ ஹார்வுட்டை நம்மளே கொண்டு போகிறான். அவனை ரொம்ப கொண்டுட்டோமா. ஹார்வுட் பார்த்தீங்கன்னா கிளைடை கொண்டுட்டானா, தேங்க்ஸ்ரா தம்பி. மேன்சன் ஒஸ்வால்டை கொண்டுட்டானா. வேறு நம்ம ஆளுங்க ஃபுல்லாக அந்த ரெட்டை கொண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஸோ அப்படியே கொள்ளட்டுவோம். ஜெஸ்ஸி கிளைடை கொண்டுட்டானா. இல்லை நல்லா தான் போயிட்டுருக்கு. ஜெஸ்ஸியே கொண்டுட்டான். அவனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஒஸ்வால்டு என் கையில் இப்போ சாக போகிறான், அது உறுதி. எங்கடா போயிட்டுருக்க, வாங்கடா. அவ்வளோ ஒஸ்வால்டு என் கையில் சாக போகிறான். இப்போ செத்துட்டாங்க. பிட்டர் டெக்னியன் ஒஸ்வால்டை போட்டு தள்ளிட்டான். அவ்வளோதான் பிட்டர் டெக்னியன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வேறு இவன் யார், நம்ம மேன்சன் நம்ம ஆள் தான். கேப் ஒன்று அவனுங்க ஆளுங்க அவனே தண்ணிக்குள்ளே முழுகி செத்துட்டான். வேறு இங்கே எவனோ ஒருத்தர் மேப்பில் தெரியுறாங்க. இதோ அங்கே இருக்கான், ஆம்பளை இருக்குது. இதோ அவன் கிளைடா. இல்லை கார்பெயின், வாங்கடா. செத்துட்டானா. இருறா செத்துற போகிறோம். கொண்டுட்டோம் கேஸ். அந்த காரில் நம்ம கொண்டு காமிக்கிறானுங்க சைடில். ஸோ வேறு யாரும் இருக்கா இங்கே, எனிமீஸ் யாரும் இல்லை மேப்பில். ஸோ அதெல்லாம் வேறு ஏரியாவுக்கு போயிடுவோம். ஸோ வேறு யாரும் இருக்கான். மேன்சன் இங்கே இருக்கான். வேறு எவனா கூட போராடிட்டு இருக்காங்க ஈஸ். இவன் வேறு இருறா. இவன் மறுபடியும் ஸ்பான் ஆகிட்டானா. அப்போ கொண்டோம் இல்லை, மறுபடியும் ஸ்பான் ஆகிட்டான். இப்போ இவனுக்கு ஸ்பானிங் ஏரியாவே இங்கே தான் போல இருக்குது. பாருங்க மறுபடியும் செத்துட்டான். பார்த்தீங்களா தம்பி, தேவையா தம்பி இதெல்லாம். அப்படியே பாருங்க எத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் தேவையா தம்பி. ஸோ மறுபடியும் இங்கே தான் ஸ்பான் ஆவானா எனக்கு தெரில கீஸ். வேறு எங்கேயாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பான் ஆவான். இங்கே வெனிமீஸ்லாம் நிறைய தர்றானுங்க. ஸோ இந்த ஹீட் பார்த்துடுவோம் கீஸ். வாங்கடா எல்லாரும், வாங்கடா. ரோனி ஒஸ்வால்டு எல்லாம் இங்கே தான் இருக்கு. ஐயோ எவனை கொண்டுட்டாங்க கீஸ். எவன் தரல. இது கிளைடு நீங்கள் அவனுக்கு இருக்குடா. அப்போ உனக்கு கொண்டு வரலாம். கிளைடு அப்போதே ஒரு தடவை கொண்டு வரலாம். அதான் மறுபடியும் விட்றான். ரெக்கி கத்தி வச்சு குத்துறான். பார்த்தீங்களா. என்ன ஐயோ எடுத்துட்டோமா. எது நம்மளே கொண்டுக்கிட்டோம். அதாங்க ரெகி கொண்டுட்டோம். நம்மளே கொண்டுக்கிட்டோம். அதெல்லாம் தேவையா நமக்கு. இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே ஃப்ராங்கீஸ் எங்கே கை. இருட்டில் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்காங்க ஈஸ். பார்த்தீங்களா இருட்டில் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃப்ளேக்ஸா எங்கே ஈஸ் இருக்காங்க. நம்ம கிளைடு கைஸ். இவன் அவன் அப்போதே போட்டு ட்ரை பண்ணுவோம்ல. எப்பா கிளைடு காலி மாவனே. கிளைடே கொண்டுட்டானா. ஏன்னா என்னடாச்சு. அதை நம்ம கையில் சாகக்கூடாதுங்கிற வெளியில் பார்த்தீங்கன்னா அவனே கொண்டுட்டான் போல இருக்குது. கேப்ரோனே நீ செத்த. கிளைடு எங்கே இருக்கான். அப்படி எனக்கு போட்டு சொல்லணும்னே. வாட கிளைடு நீங்கள் மாவனே, நீ செத்தா நீங்கள் கிளைடு. நானும் பார்க்குறேன். கேப்ரோன கிளைடு இன்னும் சாகலை. கிளைடு இன்னும் இவனுக்கு கொள்ள ஏன்டா இவ்வளோ போராட்டமாக இருக்குது இந்த கிளைடை கொள்ள. வாங்கடா கிளைடு. நீ காலி தெரிச்சிட்டான் அப்படியே. என்னடா கிளைடை காணோம். கிளைடை போட்டு தொல்லிட்டோம். இவனே கேப்போனே போட்டு தொல்லிட்டோம். வெறித்தலமாக இருந்துச்சு. அந்த கிளைடை கொள்ளும் போது தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துருக்கு. எவ்வளோ வெறுப்பேற்றிட்டு இருந்தான். வாங்கடா கேப்போனு. ரொம்ப அடிக்கடி என் கையில் அந்த கேப்போன கிளைடு தான் அடிக்கடி என் கையில் சாரானுங்க. சரி எவனுமே அந்த மாதிரிலாம் மாட்ட மாட்டேங்கிறாங்க. இதோ மறுபடியும் வரான் பாருங்க கேப்போனு. வாங்கடா கேப்போனு. இன்னும் காலியா பிளாஸ்ட் ஆகிட்டு இருந்தோம். நம்ம பிக்ஸை போட்டு தொல்லிட்டோமா. ஐயோ பிக்ஸ் நம்ம ஆளுக்கு பிக்ஸை போய் போட்டு தொல்லிட்டோம் நம்ம. ஐயோ இன்னும் இப்படி பண்ணிட்டோம். கேப்ல ஈஸ் நீ செத்த ஹார்வுட்டை போய் கொண்டுட்டான். நம்ம ஆளு ஹார்வுட்டை போய் கொண்டுருக்கான் அவனே சார். கிளைடு நானும் பார்க்குறேன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். கிளைடு பார்த்தீங்கன்னா ஓவர் பண்ணிட்டு இருக்கான். நீ கிளைடை சும்மா விடக்கூடாது. எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கேயா கிளைடு இருக்கான். ஒரு எனிமி இருக்கிற மாதிரி காமிக்குது. ரெக்கி தான் இருக்கான். கிளைடு இல்லை. ரெக்கி ரொம்ப பண்ண மாட்டான். சும்மா விட்டுருவோம். ஆனால் இருக்கட்டும். இல்லை பரவாயில்ல. இல்லை கொண்டுற போகிறான் பார்த்து. ஸோ அதனால் வாங்கடா.
ஏ சுடுறாங்க வாங்கடா அவ்வளோதான் ரெகி காலி என்னையாடா கொள்ள வர ஹார்வுட்டு இவன் தாங்க இவங்க இருந்தோம் ரெக்கியை போட்டு சொல்லிட்டோம் அந்த கிளைடு எங்கே கேஸ் இருக்கான் அந்த கிளைடு மாவன் எனக்கு இருக்குடா அவனுக்கு நானும் பார்க்குறேன் போனியா ஈவெண்ட்டே கம்ப்ளீட் வந்துருச்சு கிளைடு தப்பிச்சிட்டான் அதனால் கொஞ்சம் லைட்டாக வருத்தமாக இருக்கு எனக்கு ஸோ அவ்வளோதான் கேஸ் இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா வந்து நியூ பொலிட்டிக்கனா அது என்னன்னு தெரியல இந்த ரசா அந்த பஸ்ஸில் போக சொல்லுவானுங்க பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப மெதுவாக போகும் போகிறதே எரிச்சலாக வரும் கேஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வேகமாக போகும் இது தடவை பாருங்க நிறைய பேர் இருக்கானுங்க கேஸ் அந்த ட்ரக்கிங்களில் கூட பார்த்தீங்கன்னா வந்து 6 பேர் தான் இருந்தானுங்க ஆனால் ட்ரக்கிங்களில் 6 பேர் தான் கேஸ் இருந்தாங்க இதில் தான் நிறைய பேர் இருக்கானுங்க பார்த்தீங்களா இதில் எத்தனை பேர் 16 பேர் மொத்தமாக இருக்கானுங்க கேஸ் கஷ்டம் நம்ம ஒரு கார்லையே இந்த வேன்லேருந்து இறங்கி இன்னொரு காரில் ஏறதெல்லாம் கஷ்டம் இதோ ஒருத்தனை போட்டே தள்ளிட்டானுங்க கேஸ் ஏன்டா இவ்வளோ வயலன்ஸாக வச்சுருக்கீங்க ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஒரு ஷார்ட் கட் இருக்குது எடுத்துகிட்டு போயிடுவோம் அடப்பா ஆடி அவங்களே ஷார்ட் கட் கொடுத்துருக்கானுங்க தேவையில்ல கேஸு தான் வாங்க இல்லை பிஸ்டல் கொடுத்தாங்கன்னு நினச்சா ஷார்ட் கண்ணவே கொடுத்து தொலைச்சிட்டானுங்க அதான் ஒருத்தர் எவ்வளோ அக்ரெசிவாக போட்டு தெளிக்கிறாங்க நீங்களே பார்த்தீங்களா ஐயோ நம்மளை அப்படி தான் பின்னாடி இருந்து பயங்கரமாக சுடுறானுங்க கீஸ் நான் தானே ஃபஸ்ட்டு போவேன் டே ஐயோ கீஸ் இந்த ரேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரேஸு எங்கம்மா வந்து என்னடா அப்புறம் இந்த செகண்ட் வந்துட்டோம் கீஸ் கோசுக்குன்னு வேறு ஏதாச்சும் வண்டி எடுத்து வந்திருக்கணும் செகண்ட் தான் வந்துருக்கு ஃபஸ்ட்டு வர முடியல இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த தடவை ஃபஸ்ட்டு வந்தே தீருவேன் எனக்கு 3 ஸ்டார் வேணும்டா இந்த தடவை ஐஸ்கிரீம் மேனில் போய் கொடுத்து வச்சுருக்கானுங்க ஓகே கோ அவ்வளோ நடுவில் போகணும் நடுவில் போயிடுவோம் அப்போ தான் இவங்கெல்லாம் வந்தீங்கன்னா போக முடியாது போக விடாமல் தடுப்போம் அப்படியே மினிகன்லாம் அந்த சைடு இருக்காது எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இவங்களாம் எங்கிட்டோ போயிடுவானுங்க ஸோ வேண்டாம் டே இவ்வளோ இப்படி போடுறானுங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஓவர ஐயோ இதெல்லாம் படிப்போம் கீஸில் வண்டியே எதிர்த்தாப்புல இல்லை பார்த்தீங்களா ஆண்டா அதெல்லாம் ஓவர்றா வண்டியே பார்த்தீங்கன்னா வர மாட்டேன் ஏதாச்சும் கார் வரும்ல நார்மலாக ஒரு கார் வரும்ல ஆனால் இந்த தடவை கார்லாம் வர மாதிரி வைக்கல இன்னும் இந்த மாதிரி சீட்டிங்லாம் பண்ணுறோம்ல கார் வந்து இந்த மாதிரிலாம் சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம்ல அதான் வரல போல இருக்குது இந்த வாட்டி காரு அப்டேட் விட்டாங்களா கேம் அப்டேட் ஐயோ ட்ரும்பின்னு போகிறான் ட்ரும்பின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா ட்ரும்பின் ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் செத்துடுறா எஸ் ஜஸ்ட் மிஸ்லாம் தோத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு அவளாங்க நம்மளை இன்னும் சுட்டுட்டு இருக்கானுங்க இதுக்கு மேலே சுட்டு என்ன போகிறது நான் ஜெயிச்சிட்டேன் ரேஸ்லேயே நான் ஜெயிச்சிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வந்து டே லைட் ராபரி ஸ்டியூல் யுவர் இனிமி ஸ்வாக் அந்த ஸ்வாக் இது கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா குறுக்கில் போய் குறுக்கில் ஸ்டோரி மோடில் போய் கோயிங் ஃபார் கோல்டு அதாச்சும் 3 மில்லியன் தான் சம்பாதிக்க போகிறோம் 2 மில்லியனில் நம்ம 3 மில்லியன் சம்பாதிச்சோம் கேஸ் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மில்லியனில் நம்மளால் 2 மில்லியன் கூட சம்பாதிக்க முடியாதான் ஆயிடுச்சு ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் கால்ஸ் போய் அட்டன் பண்ணுவோமா அதே அட்டன் பண்ணிடுவாங்க கேஸ் அதில் கொஞ்சம் ரேஸ்லாம் நல்லா வச்சுருப்பானுங்க அதில் கொஞ்சம் காசு நிறைய கொஞ்சம் ஈஸியாக தருவானுங்க அவங்க கொடுக்குற மிஷின்ஸ்க்கும் வந்து காசு நிறைய தரானுங்க ஸோ அதனால் நம்ம இதே போய் பார்த்துருவோம் இங்கே ஷார்ட் கன் இருக்குது போய் எடுத்துருவோம் அந்த பச்சை கலரில் காமிக்கிற பச்சை கலரில் பொட்டாக இருக்குல்ல அதுக்கெலாம் அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் கிட்ட கன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் ஸோ நான் அந்த சைடு கன் இருக்குது அதை போய் காமிச்சிடுறேன் ஈஸ் உங்கள்கிட்ட இந்த சைடு தான் வச்சுருக்கானுன்னு போட்டிருக்கானுங்க ஈஸ் எங்கே இருந்தோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா அது நீங்கள் வெப்பன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா போதும் அந்த பச்சை கலர் உள்ளது காமிக்காது அந்த பச்சை கலர் போய் அந்த வெப்பன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அது போயிடும் ஸோ இன்னும் நம்ம நிறையா இதாக இருக்குது அதாச்சும் நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குல்ல மேப் ரவுண்டு நிறைய வெப்பன்ஸாக இருக்குது அதெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த இங்கே பச்சை கலரில் ஒன்று தெரியுதா இதோ ஃப்ளேம் த்ரோ ஒன்று வச்சுருக்கானுங்க அடுத்து வேறு எங்கே வச்சுருக்கானுங்க வேறு இந்த சைடோட எடுத்துருவாங்க ஸோ இங்கே ஒன்று வச்சுருக்கானுங்க ஈஸ் ஸோ இதை போய் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே இப்படி போவோம் ஸோ அப்படியே இப்படி போயிட்டு இப்படி தான் நான் போகணும் அப்படியே போவோம் பார்த்தீங்கன்னா இது இப்படி போயிட்டு இங்கே ஒரு வெப்பன் வச்சுருந்தானுங்களே எங்கே அந்த ஒரு கிரனைட் வச்சுருந்தானுங்க இந்த மாதிரி பச்சை கலரில் உள்ள எல்லா இடத்துலையும் வெப்பன் தாங்கி வச்சுருப்பானுங்க அந்த வெப்பனும் ரொம்ப மொக்கையான வெப்பன் ஏன்னா நல்ல வெப்பனாக கொடுத்துட்டு புல்லட் கம்மியாக தர வாழலாம் செய்ய மாட்டானுங்க உனக்குலாம் வந்து நல்லா நம்ம கன்ஸில் வெப்பன்ஸ் அந்த புல்லட்லாம் நிறையா தந்துடுவானுங்க நீங்கள் ஃப்ளேம் துறலே பாருங்கள் 75 தந்துட்டானுங்க ஸோ அடுத்து வேறு எங்கே இருக்குது அந்த சைடில் ஒன்று வச்சுருக்கானுங்க இதோ அங்கே ஒன்று தெரியுது அவங்களுக்கு தூங்கி ஒன்று வச்சுருக்கானுங்க வேறு இந்த ஒரு வெப்பன் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருக்குது இங்கே மினிகனில் ஒன்று வச்சுருக்கானுங்க அதை எடுத்துருவோம் வேறு அந்த சைடு ஒன்று ஓரத்தில் ஒன்று வச்சுருக்கானுங்க இதோ இங்கே ஒன்று இருக்கு அடுத்து வேறு ஐயோ ஒருத்தனை தெரியாமல் ஏற்றி வர தொலைச்சிட்டோங்க ஸோ இந்த உள்ள வெப்பன் எல்லாத்தையும் எடுத்துருவோம் வேறு இங்கெல்லாம் வச்சுருக்கானுங்க இதையும் எடுத்துருவோம்
வேறு மேப்பில் வேறு எங்கே ஈஸி ஓப்பன்லாம் வச்சுருக்கானுங்க. நிறைய இடத்துல ஓப்பன் இருக்குது ஈஸிலாம் எடுக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ரொம்ப நேரம் ஆயிரும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தேவையில்லாத வேலையை பார்க்காம ஒழுங்காக மிஷின்ஸை பண்ணுறதை பார்ப்போம். அந்த மிஷின் ஏரியா எங்கே ஈஸி இருக்குது, இப்படி தானே போனோம், இப்படி தான் போனோம். அந்த இப்படி தான் யூஸ் பண்ணோம். இந்த 500 மீட்டர் இருக்குது. நான் அந்த மாதிரி தேவையில்லாம கன்ஸ் எடுக்கிறது. இப்போ கன்ஸ் எல்லாம் எடுத்தால் ரொம்ப நேரம், அரை மணி நேரம் மேலே ஆயிருங்க ஈஸ். அதனால் கன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டாம். ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நம்ம போய் இது மிஷின்ஸ் பண்ணுறதை பார்ப்போம் ஈஸ். நம்ம சீரை போவோம். கன்ஸ்லாம் நிறையா எடுத்துட்டோம். ஆனால் நம்மள்ட்ட பாருங்களேன், மினிகனே 300 புல்லெட்டு, ஷார்ட் கன் 80 புல்லெட்டு இன்னும் இருக்குது. இது இன்னும் இதுக்கு மேலாம் எடுத்தால் வந்து ஷார்ட் கனே 1000, மினிகன்னு 10,000 அது இதுன்னு போயிட போகுது. வேண்டாம், நம்ம ஒழுங்காக வந்த வேலையை பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு கன்று வச்சுருக்கானுங்க, போகிற வழியில் வச்சுருக்காங்கன்னு சும்மா எடுத்துக்கிறேங்க ஈஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த சைடு போன போல இருக்குது. இந்தோ போங்க ஈஸ். இதோ வந்துருச்சு ஈஸ், இடம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ சீக்கிரம் மிஷின் கொடுங்கண்ணா. இப்போ வந்து கார்டன் வந்து ஏதோ சீக்ரெட் கவர்மெண்ட்டாக அந்த கவர்மெண்ட்டில் வந்து ஏதோ சென்ட்ரல் பார்க்கில் வந்து அவனுக்கு ஏதோ தெரியணுமா, ஏதோ சென்ட்ரல் பார்க்கில் ஏதோ ஒன்று நடக்குதான். அப்படி அவங்க உள்ளே என்னத்தான் நடக்குது, அவங்க அதுக்கு என்ன உள்ளே அப்படி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சே ஆகணுமா. அது தெரிஞ்சு ஏதோ கேப்ரோன்னு அவனை ஒருத்தர் இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கானா, அது ஏதோ கார் பார்க்கிங்கில் ஏதோ சீக்ரெட்டாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்களா. அப்படி உள்ளே அப்படி என்னத்தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க கீஸ். இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் கன் இருக்குது, அதை எடுத்துருவோம் கீஸ். ஒரு ஷார்ட் கன் போல போகிற வழியில் இருக்குது. ராக்கெட் லான்ச்சர் கீஸ் இருக்குல்ல நமக்கு முக்கியம். ராக்கெட் லான்ச்சர் தான் தூரத்துலேருந்து, இது ஒரு கிரனைட் மாதிரி தான். ஆனால் தூரத்தில் அதாச்சும் வந்து கிரனைட்லாம் கொஞ்சம் அப்படியே வீசி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு ராக்கெட் லான்ச்சர்னா அப்படி இல்லை, அப்படியே கிரனைட் மாதிரி எடுத்துருக்கு. கிரனைட் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போட்டால் எப்படி இல்லை, ஏன் நம்ம ரவுண்டாக தூக்கி போடுற மாதிரி வச்சுருப்பானுங்க. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லா வச்சுருப்பானுங்க. இன்னும் அது நம்ம கார் பார்க்கிங் தான், இதுதான் கார் பார்க்கிங்கு. இது எடுத்தோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டார் வாண்டர் லெவல் கொடுத்துருக்கானுங்க. என்னதுடா அது, இப்போதுக்கு எனக்கு வாண்டர், இந்த வண்டி எடுத்ததுக்குலாம் வாண்டர் லெவல் தந்தால் அதெல்லாம் ஓவர்றா. ஐயோ, இந்த வண்டியை வேறு திருப்ப முடியாது, அதான் பிரச்சனையே. இந்த வண்டியை திருப்பறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். ஐயோ, இந்த வண்டியெலாம் எனக்கு குறுக்க வராதிங்கிறா. ஐயோ, நான் லொக்கேஷன் அங்கே இருக்குது, நான் எங்கிட்டோ போயிட்டுருக்கேன். ஐயோ, இதுக்குள்ளே வேறு விட்டு தொலைச்சிட்டோமா, திருப்பி மேலே எடுக்கிறது கஷ்டம் கீஸ். இது திருப்புறது தான் இருக்கிறது தலைவலி. ரொம்ப பொறுமை. ஐயோயோ, இங்கே பார்த்தீங்களா கீழே இறங்குனதுலாம் நமக்கு இவ்வளோ பெரிய ஐயோ, டே இருறா வண்டியை ஏன்னா நெளிக்காதரா. அது இதே நெளிச்சிட்டான் பாருங்க. சீக்கிரம் போடா. திருப்பர் தான் இருக்கிற தலைவலி. ஐயோ, டே ஏறா, நமக்கு இன்னும் 1 ஸ்டார் வாண்டர் லெவல் தான் இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக போயிடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. சீக்கிரம் அப்பாடி அந்த வாண்டர் லெவலெல்லாம் போயிடுச்சு கீஸ் நம்மளை விட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டியை வச்சு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. பஸ்ஸே தட்டி விட்டால் கூட பாருங்கள், எல்லாம் அது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக போயிடுது. நல்லா இருக்குது இந்த வண்டி, நல்லா இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்னதுராது இதுக்குள்ளே போய் நிப்பாட்டணும் போல இருக்கு. இருடா. ஐயோ, இந்த வண்டி தான் பிரச்சனை எனக்கு இருக்கு. ஐயோ, டே எங்கடா போகுது வண்டி, எங்கடா போயிட்டு இருக்கு வண்டி, அப்படியே திருப்பி விடு. அப்பாடி, உனக்கு நல்லா பண்ணி. இதெல்லாம் வெறும் 30,000 தரீங்க. காசு ரொம்ப கம்மியாக தரானுங்க இந்த மிஷினுக்கு. வெறும் 30,000 தந்திருக்கானுங்கண்டா. 300 மில்லியன் நான் சம்பாதிக்கணும்டா. போனதுனால 200 வெறும் 2 லட்சம்லாம் தந்தானுங்க. 200க்கு ஏதாச்சும் 2 லட்சம் தந்தானுங்க போன தடவைலாம். இந்த ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கானுங்க. வெறும் 30 தான் தரவே செஞ்சுருக்கானுங்க. நான் இந்த மாதிரி மிஷின்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நான் இது இப்போ வேறு என்ன பண்ணு, இப்போ மிஷின்ஸ் காணாமல் இருக்குது. இது நோ இந்த மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கானுங்க. என்னதுடா அது, என்ன கேஸ் ஆச்சு, இது என்னடா பண்ணு நான். அதெல்லாம் ரொம்ப பாய்சன், இதெல்லாம் கொஞ்சம் பாய்சனா கீஸ். எரிச்சு விட்றா. இதெல்லாம் இவங்க கொல்ல சொல்கிறானுங்க கீஸ். இவனை கொல்ல சொல்கிறானுங்க. இப்போதான் நான் என்ன நினச்சேன், மிஷின்ஸ் அப்போதே முடிஞ்சிருச்சோன்னு நினச்சிருச்சேன் கீஸ். அடுத்து என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேரையும் கொல்ல சொல்லியிருக்கானுங்க. இவங்க 2 பேரையும் கொண்டாதான் மிஷின் முடியும். இவங்க கொண்டாடல, அதனால எனக்கு ஆல்ரெடி 30,000 நம்மள்ட்ட ஆல்ரெடி எப்போ இருந்திருக்கு. நம்மளுக்கு 30,000 ஆல்ரெடி நம்ம வச்சுருந்துருக்கோம். நான் அதை பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ தான் 30,000 ரிவார்டாக தராங்கன்னு நான் நினச்சேன். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 2.5 லட்சம் கிட்ட கொடுத்துருவாங்க கீஸ் நம்மள்ட்ட இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸும் அரெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம மறுபடியும் முதலேருந்து வெப்பன்ஸ்லாம் எடுத்து நான் அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ என் சோழியே முடிஞ்சிடும். நான் தான் வயசானவன் அதுக்குள்ளே திரும்ப முதலேருந்து ஆரம்பிக்கணுமா, முடியாது, போங்கடா. அரெஸ்ட் பண்ணியிருப்பான் விட்டா. அரெஸ்ட் பண்ணியிருந்தா நம்ம மிஷினை முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்கும். சீக்கிரம் போ. யூ கேன் டூ இட். நம்ம பற்றி அப்படியே வலிக்கிட்டு போகிறான் அப்படியே. சீக்கிரம் போ.
லம்போர்கினி கார்லாம் இருக்கலாம் எடுக்கணும் ஆசை தான். இந்த காரே ஓரளவுக்கு நல்லா ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக தான் எனக்கு தெரியுது. இந்த கார் ஒரு மாதிரி பேலன்ஸான ஸ்பீடில் போகுது. மற்ற அந்த லம்போர்கினியா ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை, இது ஒரு மாதிரி நல்ல ஒரு பேலன்ஸ் ஸ்பீடோடு இருக்குது. ஸோ அதனால் இது நல்லாயிருக்கு. நீ உனக்கு தெரியும் ஆடி, நீ வந்து ஃப்ரீடம் இது நீ இன்னும் எங்கள் கூட இருக்கிறது ஒரு ரேஸ் ட்ராக் ரேஸ் பண்ணணும். இந்த ரேஸ் போல இருக்குது. ஸோ சம்மதி அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபாஸ்ட் கார் தேவைப்படும்ல, அதனால் ஃபாஸ்ட் கார் தேவைப்படுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கார் நமக்கு தேவையில்லை. இந்த கார்லாம் வச்சு நம்ம இந்த கார் ரொம்ப மெதுவாக போகும் வேணாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை, கார் அவங்களே வச்சுருப்பானுங்க. ஞாபகம் வந்துடுச்சு, இது ஆடி போனதில் ஃபெயில் ஆகணுதில்ல. ஸோ வந்து ரோட்டில் போகும்போது கொஞ்சம் லைட்டாக சுட்டுக்கிட்டே போவோம். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக காசு நல்லா கிடைக்கும். ஸோ வாங்கடா ஆனால் வாங்குங்கடா. ஆமாம், சீக்கிரமோ இங்கே தான் ரேஸ் வச்சுருக்கானுங்களாம். இந்த ரேஸில் இவனுங்களாம் தானே கார் தருவானுங்க. நம்மளால் கொண்டு போகிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக லம்போர்கினி கொண்டு போயிடுவேன். ஸோ இந்த அவனுங்களாம் கார் கொடுத்துட்டானுங்க, நம்மளாம் கொண்டு போகிறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து சீக்கிரம் காருக்குள்ளே இருப்போம். இப்போ நம்ம 3 ஸோ ஃபெயிலியர் ஆகக்கூடாதான். நம்ம பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து நம்ம இது ரேஸ் ஆகுது. ஸோ இந்த ரேஸில் பார்த்திங்கன்னா நம்ம 3 லேப்பை முடிச்சாகணுமா. 3 லேப்பை முடிச்சாகணுமே இதில். ஸோ சீக்கிரம் போவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஸோ திருப்படா கார் வேறு கண்ட்ரோல் பண்ணி. இந்த கார் ஒரு மாதிரி கண்ட்ரோல்லெஸ்ஸாக தான் இருக்குது. இந்த கார் ஒரு மாதிரி தான் இருக்குது. இதுவும் லம்போர்கினி இருந்தால் ஆனால் கொஞ்சம் லைட்டாக திருப்புறதுக்கு கொஞ்சம் நாங்கள் வசதியாக இருக்கும். இது திருப்ப முடியல. இது திருப்பதுக்கும் ரொம்ப பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அச்சலாத்தியாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாடா இன்னும் 2 லேப் இருக்கான். இப்போ சீக்கிரம் போக சொல்கிறாங்க நம்மளை. ஸோ சீக்கிரம் போ. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபெயிலியருங்கிற ஒரு ஆப்ஷனே இங்கே கிடையாது. நீ ஒழுங்காக ரேஸை முடிச்சாகணும் அப்படின்னு போகிறானுங்க நம்மளை சொல்கிறானுங்க. ஸோ இப்போ தான் அப்படி கூடயே வரானுங்களாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாடா யூ கேன் டூ இட். இன்னும் 1 லேப் தானே இருக்குது. ஸோ மேக் இட் கவுண்ட், அதாச்சும் இன்னும் கவுண்ட் பண்ணுற மாதிரி. இப்போ தான் இவனுக்குலாம் இந்த சைடே வரானுங்களா. நம்ம அதுக்குள்ளே இங்கேயே வந்துட்டோம். இந்த கார் வேறு ஏன்டா இந்த கார் ரொம்ப ஒரு மாதிரி வழுக்குதில்ல. இந்த காரு உங்க தான் பார்க்க கண்ட்ரோல்ஸ்லாம் ஈஸியாக தான் தெரியும். ஆனால் எனக்கு தான் திருப்படா பின்னாடியில் வந்துட போகிறாங்கடா இப்போ போடா பின்னாடிலாம் வந்துருப்பானுங்க. கடைசி நேரத்தில் எப்படி முதல்லலாம் சூப்பராக ஓட்டிட்டு கடைசி நேரத்தில் டென்ஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா. அவனை திருப்பி இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்கூடாது. நானே இப்போ தான் கஷ்டப்பட்டு இவங்களாம் முந்திட்டு ஃபஸ்ட்டு வரலான்னு பார்த்தா என்ன பண்ணுறான். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ். இந்த அவனோட ப்ரைஸ் அப்படியே 5 லட்சம் தந்துட்டானுங்க சுந்தர. 5 லட்சம் வெறித்தனம். ஸோ அடுத்த மிஷின்ஸ்லாம் பண்ண போங்க நம்ம. இந்த கார் நல்லா இருக்கே பார்த்தீங்களா, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது இந்த காரு. இங்கே வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு போவான்டா. ஸோ மினிகன்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் ரொம்ப அந்த பச்சை கலர் டாட் அப்படியே போட்டு பயங்கரமாக அடித்து வச்சுருக்கானுங்க. அவ்வளோ வெப்பன்ஸ் இந்த சைடு இருக்குது. இந்த கார் எனக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே மேலே ஒரு வெப்பன் வச்சுருப்பானுங்க. அதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஃபஸ்ட்டு. 5 லட்சம் தந்துருக்கானுங்க ஃபஸ்ட்டு வந்துட்டோன்னு. ஸோ சீக்கிரம் போய் இங்கெல்லாம் இந்த இது எடுத்துட்டோம் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இறங்குவோம். இப்போ சீக்கிரம் இறங்குவோம் நம்ம. கார் அப்படியே இருக்கும்ல இங்கே. கார் என்ன காணாடப்பா, காரை காணுங்க. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. இப்போ அந்த காரு வேறு எங்கே கிடைக்கும்னு வர தரல எனக்கு. ஸோ சீக்கிரம் போ. ராஜு இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டதுலேயே ஒரு 1 மில்லியன் சம்பாதிக்க ட்ரை பண்ணுவோம் வர்கீஸ். ஸோ இவங்களாம் சுட்டு காசு சம்பாதிக்க ட்ரை பண்ண போகிறேன் நான். இருங்க இந்த கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். தம்பி கார் கொடு தம்பி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன எங்கே போகிறோம். இருறா இந்த சைடு குறுக்கால் இது வச்சுட்டானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மிஷின்ஸ் பண்ண வாங்கி போகிறோம். இப்போ நம்மள்ட்ட 1 மில்லியன் தான் இப்போ நம்மள்ட்டே இருக்குது. அதாச்சும் இன்னும் 40% சேர்த்துருக்கோம். 40 35% வேணால் வருங்க. இது ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருக்கோம். என்னோட ஃபோன் காலெலாம் அடிச்சு விட்டோம். மிஷின் அப்புறம் அட்டன் பண்ணு. கென்னி பார்த்தீங்கன்னா ஏதோ ஹெல்த் மேனாக சென்டராக அவனை போய் ஃபாலோ பண்ணி அவன் என்னென்ன பண்ணுறானோ அவனை போய் கண்டுபிடிக்க சொல்கிறான். அவன் அப்படி என்ன பண்ணுறான் கண்டுபிடிக்க சொல்கிறான் கீஸ். கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அவன் எங்கே இருக்கானா கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கான் கீஸ். ஸோ சீக்கிரம் போவோம் நம்ம அவன்கிட்ட போவோம்.
ஸோ அவன் சைடு எங்கிட்டோ இருக்கான கீஸ். கிட்டா இருக்க கென்னா இருப்பானோ, டாமியோட லாயர் கென்னா இருப்பானோ தெரில, பார்ப்போம். எவன் தெரில, எவன் தான் தெரில. இதோ இங்கடா இருடா ஒரு நிமிஷம். சும்மா குறுக்க வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க கீஸ். ஸோ இந்த போயிட்டுருக்கான் அவன் தான் கென்னியா. ஏடா துப்பாக்கி வச்சு போயிட்டுருக்கான். நம்ம டைலாக் சொல்லுவோம், துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரம் போவோம். தம்பி அங்கே நிற்கிற ஏதோ மீட்டிங் போடுறான் கீஸ். இப்போ வந்து அவன் வந்து ஏதோ கை கூட போனால அவனை போய் மீட் பண்ண சொல்கிறாங்களா? ரொம்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டே போக சொல்கிறானு கீஸ். நைஸாக போ, சீக்கிரம் போ தம்பி. இது யூ கெட் தம் லெட் த வேயா என்னதுடா அது? சீக்கிரம் போடா தம்பி. இப்போ இவனை கொல்ல சொல்கிறானுங்க ஈஸ். இவனை ஆச்சு. இப்போ அந்த எஜ்மான் இருக்கானா அவனை போய் கொல்ல சொல்கிறானுங்க ஈஸ். இப்போ அந்த இவன் இருக்கானா அவனை போய் கொல்ல சொல்கிறானுங்க. ஸோ சீக்கிரம் போய் கொண்டுரும். அவன் வந்து எங்கேயாச்சும் தூரமாக தள்ளி போகிறது கூட அவனை கொல்ல சொல்கிறானுங்க ஈஸ். ஸோ கொல்லுடா. எவ்வளோ 800 லட்சம் தந்துட்டான். 800 லட்சம் தந்துட்டானுங்க ஈஸ் இந்த தடவை. அதாச்சும் நம்மள்ட்ட இப்போ நம்மள்ட்ட முக்கால்வாசியா எப்படி சொல்ல, நம்மள்ட்ட இப்போ நிறைய காசு கிடச்சிருச்சு. இப்போ இன்னும் நமக்கு வந்து 1.2 மில்லியன் தான் இருக்குது. நம்ம பாதிக்கு மேலே எடுத்துட்டோம். மிஷின்ஸ்லாம் போக பார்த்தீங்கன்னா காசுலாம் பயங்கரமாக தரானுங்க பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு 2 லட்சம் தந்தானுங்க, அடுத்து வந்து 5 லட்சம் தந்தானுங்க, அடுத்து இப்போ 8 லட்சம் தரானுங்க, அடுத்து கண்டிப்பாக 10 லட்சம் இல்லை 10 லட்சம் இல்லை ஒரு 1.2 மில்லியன் கொடுத்தா நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து என்னால் பார்த்தீங்கன்னா என்னோடய இதை அடைக்க முடியும். அது பார்க்க லோன் மாதிரி இருக்க, அது பார்க்க ஏதோ லோன் மாதிரி இருக்கு கீஸ். அப்போ தான் என்னோட இதை அடைக்க முடியும் கீஸ். இந்த கடன் அடைக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஏதாச்சும் இந்த லெவலில் முடிக்க முடியும். இந்த 3 மில்லியன் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் கீஸ். இந்த இதே கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ என்ன இதுன்னு பார்த்துருவோம். ஏதோ ரைவல் கேங் இருக்காங்களா, அவங்களால வந்து நம்ம கேங்கை மீட் பண்ண போகிறாங்களா, அதை போய் செக் பண்ணி அப்படிங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படி போய் பார்க்க சொல்கிறாங்க கீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா சீக்கிரமும் இந்த தடவை கண்டிப்பாக எனக்கு 1.2 பில்லியன் கொடுத்தா ஐயோ பத்திக்குச்சு. ஓய் அப்போனா நீங்கள் பஸ்ஸு இன்றைக்கி காலி, இன்றைக்கி நம்மள்ட்ட நிறைய புல்லட்ஸாக இருக்கும் நம்மள்ட்ட இருக்குது. போடு பஸ்ஸை போடு. ஸோ இதிலே நம்ம காசு சம்பாதிச்சிடலாம் எனக்கு தோணுது கீஸ். ஸோ சீக்கிரம் ஏறி சார் நீங்களே எரிஞ்சுக்கிறீங்களா சார்? இப்போ சம்பாதிச்சு முடிக்கவே போகிறேன் கீஸ். அவ்வளோ நமக்கு இந்த ராக்கெட் லான்ச்சர் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணி பார்ப்போம் கீஸ் கொஞ்சம் நேரம். ஸோ சீக்கிரம் அப்பாடி போடு. போடு. கிரனேட் யூஸ் பண்ணவே இல்லை. எல்லா வெப்பன்ஸும் ஈக்குவலாக யூஸ் பண்ணுங்க கீஸ். நம்ம இன்னும் பிஸ்டல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நம்ம எல்லா வெப்பன்ஸையும் யூஸ் பண்ணி நம்மள்ட்ட எவ்வளோ மேக்ஸிமம் காசு கிடைக்குதுன்னு பார்க்க போகிறோம் கீஸ். ஸோ சீக்கிரம் யூஸ் பண்ணு. ஸோ இதோ பஸ்ஸு கிடச்சிருச்சு கீஸ். பஸ்ஸை போடு. ஸோ அவளாம் யூஸ் பண்ண அவளே முடிச்சிட்டோம். ஆனால் இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சு நீ எவ்வளோ காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இது எனக்கு ரிஸ்க்குன்னு தோணுது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருக்கானுங்க. ஸோ எனக்கு வேணான்னு தோணுது. இந்த நேரம் பார்த்து ஐயோ வேணாம் சாமி எனக்கு வேணாம், இதுக்கு மேலே கொண்டாங்க சோழி முடிஞ்சிடும் வேணாம். ஸோ ஒழுங்காக வந்து நம்ம போயிடுவோம். ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி ஏதோ கேம்பெயினில் ஏதோ அன்லாக் பண்ணிட்டோமா. ரிமோட் கண்ட்ரோல் ஸ்டோரி மோட்லையா, இதோ ரிமோட் கண்ட்ரோல் இது ஸ்டோரி மோடில் வந்து அன்லாக் பண்ணிட்டோமா. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ கார்ட் பை ஃபியூஸ்ன்னு ஏதோ இருக்கலாம், ஏதோ பீட் அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோங்க. ஸோ கேம் பார்த்தீங்கன்னா வெறித்தரமாக இருந்துச்சு. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வச்சுக்கலாம். பாய்.